வர வர தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல. வருங்காலத்தை நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நிலைமை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நாள் நாமளே களத்துல இறங்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். வேற வழியே இல்லை. என்ன சிஸ்டர், புது செயினை வாங்கிட்டு நேரம் என்ன அங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? என்ன சிஸ்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அட தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திடாதீங்க. நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன். ஏதோ நான் ஒருத்தன் இந்த வீட்டுல இருக்க போய் இந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உங்க நிலைமை என்ன இருக்கும் முத்தழகு? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. விவரம் தெரியாம போய் நீங்க பழைய செயினை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இப்ப பாத்தீங்களா, உங்களுக்கு பழைய செயினை விட இந்த புது செயின் எப்படி பளபளன்னு மின்னுதுன்னு. இதுக்குதான் வீட்டுக்குள்ள ஒரு சக்தி வேல் வேணுங்கிறது. என்னங்க, நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறீங்க. ஓ, புரிஞ்சு போச்சு. நமக்காக இந்த அண்ணா இவ்வளவு பெரிய உதவியை பண்ணிருக்காரு. இவருக்கு கைமாறா நாம என்னத்த பண்ண போறோம்னு நினைச்சு வாயடிச்சு போய் நிக்கிறீங்க. கரெக்டா? நான் என்ன முத்தளவுக்கு பெருசா கேட்டுற போறேன்? 6 பவுன்ல புதுசா செயின் கிடைச்சிருக்கு. நீ ஏதாவது பார்த்து அண்ணனுக்கு எது கொடுத்தாலும் நான் அதை மனசார ஏத்துக்கிறேமா, மனசார ஏத்துக்கிறேன். குடு முத்தழகு, எதையும் யோசிக்காம குடு. அட எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தயங்காம கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். அட என்னங்க நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க, கொடுங்கங்கறல்ல. அம்மா